இளைஞர் வேலைவாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மற்றும் அனைத்து அரசு தேர்வுகளுக்கு இது பொருந்தக்கூடியதாக வினாக்களையும் பதில்களையும் தந்திருக்கிறோம். பொருளாதாரம் என்ற தலைப்பிலேயே பொது அறிவுக்கான கேள்விகளும் இதில் அடங்கும். ஆக இது இன்றைய தினங்களில் உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸுக்குள்ள முக்கிய கேள்விகள்தான். இப்போது ஃபர்ஸ்ட் நாம் எதை எடுக்கிறோம் என்றால் சர்வதேச வர்த்தகத்தை வரையறுக்கவும். டிஃபைன் இன்டர்நேஷனல் ட்ரேட். சர்வதேச வர்த்தகம் இது ஒரு நாட்டுக்குள் அல்லாமல் வெவ்வேறு நாடுகளுக்கு இடையே பொருட்கள், சேவைகள், மூலதனத்தை பரிமாறிக் கொள்வதாகும். இது பிற நாடுகளுக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை ஏற்றுமதி செய்வதையும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதையும் உள்ளடக்கியது. பெரும்பாலும் பல்வேறு போக்குவரத்து முறைகள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் நிதி நெட்வொர்க் மூலம் எளிதாக்கப்பட்டு உலக அளவில் பொருளாதார தொடர்புகள் மற்றும் வளர்ச்சியை வளர்க்கிறது. நாடாளுமன்றத்தின் தலைவர் யார்? இந்த கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? நாடாளுமன்றத்தில் உள்ள தலைவர் யார்? Who is the head of parliament? இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய நாடாளுமன்றத்தின் தலைவராக இருக்கிறார். இதில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகியவை அடங்கும். இருப்பினும் ஒவ்வொரு அவையிலும் சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை தாங்குகிறார். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக பணியாற்றுகிறார். ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா மக்களவை சபாநாயகர். சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஆவார். மேலும் அதன் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுகிறார். உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கை வேறுபடுத்து. Differentiate domestic policy and foreign policy. உள்நாட்டு கொள்கை என்பது ஒரு நாட்டின் உள் விவகாரங்களான சுகாதாரம், கல்வி, வரிகள் போன்றவற்றை அதன் சொந்த எல்லைகளுக்குள் பற்றியது. அதே நேரத்தில் வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நாட்டின் பிற நாடுகளுடனான தொடர்புகள் மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள், இராணுவ கூட்டணிகள் மற்றும் சர்வதேச ராஜதந்திரம் போன்ற உலகளாவிய பிரச்சினைகளில் கவனம் செலுத்துகிறது. அடிப்படையில் உள்நாட்டு கொள்கை உள் பிரச்சினைகளை கையாள்கிறது. மேலும் வெளியுறவு கொள்கை வெளிப்புற உறவுகள் மற்றும் அதோடு சம்பந்தப்பட்ட சவால்களை கையாள்கிறது. தனிநபர் வருமானம் என்றால் என்ன? What is per capita income? தனிநபர் வருமானம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு நபருக்கு சராசரி வருமானமாகும். இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், பொதுவாக ஒரு வருடத்தில், அந்த பகுதியின் மொத்த வருமானத்தை ஒரு நாடு அல்லது நகரம் போன்றவை அதன் மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையால் வகுப்பதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. இது ஒரு மக்கள் தொகை குழுவிற்குள் சராசரி பொருளாதார நலன் மற்றும் வாழ்க்கை தரத்தை மதிப்பிடுவதற்கான ஒரு முக்கிய பொருளாதார குறிகாட்டியாக செயல்படுகிறது. தனிநபர் வருமானத்தை எவ்வாறு கணக்கிடுவது? How to calculate per capita income? சூத்திரம் எளிதானது. தனிநபர் வருமானம் = பரப்பளவின் மொத்த வருமானம் மொத்த மக்கள் தொகை divided by மொத்த மக்கள் தொகை. இதன் பொருள் what it means? சராசரி வருமானத்தை அளவிடுகிறது. மெஷர்ஸ் ஆவரேஜ் இன்கம். கொடுக்கப்பட்ட அதிகார வரம்பில் ஒவ்வொரு நபரும் எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்பதற்கான
சராசரி எண்ணிக்கையை இது காட்டும். பொருளாதார நல்வாழ்வை எவ்வாறு குறிக்கலாம்? Indicate economic well-being. அதிக தனிநபர் வருமானம் பொதுவாக மக்கள் தொகைக்கு உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் அதிக வாங்கும் சக்தியை குறிக்கிறது. தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பெர் கேபிட்டா, இது தனிநபர் வருமானத்தின் ஒரு பொதுவான வடிவமாகும். அங்கு ஒரு நபரின் பொருளாதார உற்பத்தியை அளவிட ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஜிடிபி அதன் மொத்த மக்கள் தொகையால் வகுக்கப்படுகிறது. உண்மையான பெர் கேபிட்டா இன்கம், இந்த வகையான தனிநபர் வருமானம் பணவீக்கத்துக்கு ஏற்ப சரி செய்கிறது. உண்மையான வருமானம் அல்லது உண்மையான ஜிடிபியை பயன்படுத்தி காலப்போக்கில் வாங்கும் சக்தியை மிகவும் துல்லியமாக அளவிடுகிறது. தனிநபர் வருமானம் ரியல் பெர் கேபிட்டா இன்கம் வெவ்வேறு நாடுகளின் வருமான நிலைகளை ஒப்பிடும்போது அது பொதுவாக பயன்படுத்தப்படும் சர்வதேச நாணயத்தை பயன்படுத்தி வெளிப்படுத்தப்படுகிறது. அன்புள்ள மாணவ செல்வங்களே, உங்கள் வெற்றியின் பாதையை சரி செய்வதற்காக எங்களால் முடிந்த அளவுக்கு முக்கியமான பகுதிகளை மட்டும் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் தயாராகிவிட்டால் நிச்சயம் அதிக மதிப்பெண்கள் பெற்று இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் என்பதால் நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை தந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரிவித்துக் கொண்டு ஷேர் செய்யுங்கள். உங்கள் கமெண்ட், என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இன்னும் எந்த அளவில் இந்த எபிசோடுகளை கொண்டு போக வேண்டும் என்பதை எங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். எல்லா வீடியோக்களுக்கும் டிஸ்கிரிப்ஷன் சைடில் நாங்கள் என்ன பேசினோமோ இந்த வீடியோவில் அதனை பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளலாம். இது நாங்கள் அடிக்கடி தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம். நீங்கள் எளிய முறையில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீர்களானால் என்னென்ன வெளிப்படுத்தினோமோ அத்தனையும் அந்த பகுதிகள் அனைத்தையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு மீண்டும் ஆதரவை தர உங்கள் அனைவரையும் வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.